எம்பெருமான ஆத்ம பந்துக்களே, மார்கழி மாதத்தில் 6வது பாசுரமான புள்ளும் சிலம்பெனகான் அன்னவைய புதுவையில் ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்விதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடியல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன இது என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்று கூறி 6வது பாசுரமான புள்ளும் சிலம்பெனகான் புள்ளையரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக்காலோச்சி வெள்ளத்தளவில் துயிலமந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவும் உள்ளம் புகழ்ந்து குலைந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: அன்பு தோழியே, நீ உடன் எழுந்திரு. பறவைகள் அதிகாலை எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடை வாகனமாக கொண்ட எம்பெருமானின் கோயிலில் வெள்ள நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளை உயிரை பறித்தவனும், சக்கரவழியில் வந்த சகடன் என்ற அரக்கனை உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை உன் காதில் எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக என்பது பொருள். இதன் விளக்கம்: பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான். அவளை இம்சை செய்து கண்ணன் கொண்டிருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாளே, தாய் ஸ்தானத்தை எந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சம் அளித்தான் எம்பெருமான். கேரளாவில் அம்பலப்புழையில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியதாக சொல்வர். அப்பேற்பட்ட உன்னதமான பாசுரம்: கோதை பிறந்தோர் கோவிந்தன் வாழ்மோர், சோதி மணிவானம் தோன்றுமோர், நீதியா நல்லவத்தர் வாழ்மோர், நான் மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம், அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு, திருவாடிப்புறத்து ஜெகத்துரித்தாள் வாழியை, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியை, 143 உரைத்தாள் வாழியை, உயர் அரங்கக்கே கன்னி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் வைணவன். எத்தனையோ மதங்களில் பிரவேசித்து உண்மை நிலை அறிந்து பகவானை அடைய விரும்பிய பக்தர்கள் அவைகளை உதறிவிட்டு வைணவம் புகுந்தது வரலாறு காட்டும். திருமதியாழ்வாரே சிவவாக்கியர் என்னும் பெயரில் சித்தராய் இருந்து சைவம் முதலான சமயங்களில் நுழைந்து அவைகளில் கலைத்தேர வழியில்லாமையால் முக்தியடைய உபாயம் இல்லாதையாயும் அறிந்து வைணவத்திற்கு வந்து எம்பெருமானாலே திருப்தி பணிகொள்ளப்பட்ட ஆழ்வராக ஆனார். விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவர், நன்மை தருபவர், மாயிலிருந்து அகற்றுபவர், எல்லா பொருள்களின் உயிர்நாடியாய் இருப்பவர் என 4 பொருள்கள் உண்டு. இப்பேற்பட்ட விஷ்ணுவே அனைத்திற்கும் பிறப்பிடம் என்பது கீதையின் வாக்கு. ஆதிதேவனாக விளங்கும் இந்த மகாவிஷ்ணுவை நீரில் புஷ்பங்களால் அர்ச்சித்தும், அக்னி ஆகுதி செய்தும், மனதினால் தியானம் செய்தும், சூரியனை நோக்கி மந்திரங்களை உச்சரித்தும், சிலாரூபங்களையும் வரைபடங்களையும் பிம்பங்களையும் வைத்து பூஜித்தும் வழிபடலாமென பாகவத புராணம் கூறுகிறது. வைணவ மார்க்கத்தில் அடிப்படையான கொள்கை இந்த பரமாத்மாவாகிற விஷ்ணு உலகம்
முழுவதும் வியாபித்து நிற்பதனால் உலகம். அதனுள் அடங்கிய சகல வஸ்துக்களும் அவனுடைய சரீரமாகிறது என்பதும் அவனே அந்த சரீரத்திற்கு ஆன்மாவாகவும் இருக்கிறான் என்பதாகும். அதாவது பரமாத்மா ஆன்மா என்றால் ஜீவாத்மாக்கள் அவனையே சார்ந்திருக்கின்ற சரீரமாகின்றன. அவன் எஜமானனாகிறான், அவன் சுவாமி. ஜீவாத்மாக்கள் அவனுடைய சொத்துக்கள், அவன்தான் நம்மை பேணி பாதுகாக்கிறான். நாம் அவனையே சார்ந்திருக்கின்ற, அவனால் காப்பாற்றப்படுகின்ற பத்தினியாக பெண்ணாக ஆகிறோம். புருஷன் என்ற சொல் வேண்டியதை கொடுக்கிறவன் என்று பொருளை தருகிறது. லக்ஷ்மி தேவிதான் அந்த பரமாத்மாவின் பத்தினி. ஜீவாத்மாக்கள் இந்த லக்ஷ்மியின் மனோபாவத்தை அடையும் போது இந்த பரமாத்மாவாகிற எம்பெருமான் தானே ரட்சிக்கத் தொடங்குகிறான். இது அவன் கடமையாகிறது. அதுவே ஜீவாத்மாக்களின் முக்திக்கு வழிகாட்டியாகி விடுகிறது. இப்படிப்பட்ட மனநிலையை தான் எல்லா ஆழ்வார்களும் அடைந்து விஷ்ணுவுடன் தங்கள் பக்தியினையும் காதலையும் வளர்த்து கொண்டார்கள். இந்த பக்தி பெருங்காதல் ஆழ்ந்தமையால் ஆழ்வார்கள் ஆனார்கள். அதனால்தான் இறைவன் கண்ணுக்கினியவன் என்று பாடினார்கள், மனத்துக்கினியன் என்று ஆண்டாள் பாமாலை சூட்டினாள். இதனால்தான் நாவலந்தீவில் வாழும் நங்கை மீர்காள் என்று எல்லா ஜீவாத்மாக்களையும் பெண்தன்மை ஏற்றவர்களாய் பெரியாழ்வார் விளக்கினார். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கு இன்பா என்று பட்டத்தரசியாகிற லட்சுமிக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை பெரியாழ்வார் தெரியப்படுத்துகிறார். ராமன் கானகம் கலங்கும்போது லக்ஷ்மணன் ராமனிடம் நானும் சீதையும் உம்மை விட்டு என்று பிரிவோம் என்றும் பிரியோம் என்று உரிமையோடு பேசுகிற நிலையும் இந்த ஜீவாத்மா தத்துவத்தை உணர்த்துவதாம். பெரியாழ்வாரும் பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணி நம்மில்ல துள்ளே இருத்துவா நெண்ணி நாம் இருக்க ஏழா முன்றென்றுகின்றாள் மருத்துவ பதம் நீங்கின எள்ளும் வார்த்தை படுவதன் முன் ஒரு படுத்திரமின் இவளை உலகளந்தானி கிடக்கே. மருத்துவன் வந்து பார்த்து அடியேன் பக்குவம் செய்யும் காலையிலே தாண்டிவிட்டது என்று கூறுவதற்கு முன் இவளின் கருத்தை அறிந்து செயல்பட வேண்டும். இவள் உன் மகள், கண்ணனிடம் பேர்ந்து கொண்டவள். ஆகவே இப்போதே இவளை கொண்டு போய் கண்ணன்பால் சேர்த்து விடுங்கள். இப்பேற்பட்ட மனநிலை அடைந்தவளே வைஷ்ணவன். இவ்விதம் மாறா காதல் கொண்டு மயங்கி நிற்க வைக்கும் அந்த மாயன் நற்குணங்களில் உறைவிடம் நற்குணக்கடல். குணங்களால் உயர்ந்த வள்ளல் என்றெல்லாம் கம்பர் திருமாலின் பெருமையை கூறுவர். இறைவன் விஷ்ணு பண்புகளோடு உடையவன் என்பது விஷ்ணு அடிப்படையாக கொள்கை மேன்மையும் நீர்மையும் வடிவழகும் கூடிய பசுங்கூட்டமாயிற்று. பரத்துவம் என்பது வியாக்கியானம். மேன்மைக்கு துணையானவை, உலகத் தோற்றத்து உதவுபவை, அடியாரை உய்விக்க அமைந்தவை என இறைவனுக்கு பண்புகள் மூவகையாக கூறுவர். மேன்மைக்கு துணையானவை எம்பெருமானை சேர வேண்டுமென்று முக்தி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பக்தன் அடையக்கூடிய பரத்த நிலையான அமர்ந்த திருக்கோலம் உலகத் தோற்றத்திற்கு உதவுபவை. தன்னை வியூகப்படுத்தி திருப்பார்கடலில் எழுந்தருளி அவையக்குரல் கேட்கும் போதெல்லாம் ஆதரவளிக்கும் சயன திருக்கோலம். பிரம்மனும் உலகை படைக்கும் முன் சயன திருக்கோலத்தை பெருமாளை தரிசித்த பின்பே உலகை படைக்கின்றான் என்பர். அடியாரை உய்விக்க அமைந்தவை. இதுவே விபவ அவதாரமாகவும் அச்சாவதாரமாகவும் அந்தர்யாமியாகவும் இருந்து உலக நடைபெற பக்தருக்கு அருளும் நின்ற திருக்கோலம். இந்த 3 குணங்கள் வைணவத்தில் எம்பெருமானின் கல்யாண குணங்களை சித்தரிக்கப்படுகின்றன. இந்த 3 குணங்களின் பண்புகள் சௌரபியம் எளிமை, சௌசீல்யம் நீர்மை, ஆர்ஜவம் செம்மை, வாத்சல்யம் பரிவு, சுவாமித்வம் தலைமை. யசோதையின் கயிற்றுக்கு கட்டுண்டு நின்ற காட்சியை எளிமைக்கும், மூவுலகும் இருள் தீர நடந்தமே நீர்மைக்கும், இலங்கையை கட்டழித்த நீர்மையை செம்மைக்கும்,
பாண்டவர்கட்காக தூது நடந்து சென்றதை பறிவுக்கும் அமரர்கள் தொழுதேத்து நிற்கும் தன்மையை தலைமைக்கும் பெரியார்வா உதாரணம் காட்டுவார். இத்தகைய எம்பெருமானிடம் தன்னை சரணாகதி பண்ணிக்கொண்ட வைணவனின் லட்சணம் மட்டும் சாமானியமானதோ? யார் வைணவன் என்பது பற்றி பாகவத ரகசியம் கூறும் விளக்கம் இங்கே தரப்படுகிறது. கைங்கரியம் என்றால் எம்பெருமானுக்கு தொண்டு புரிதல் என்பது பொருள். நாமஜபம் இல்லாமல் யாருக்கு மன நிம்மதி ஏற்படாதோ அவனே உண்மையான வைணவன். பணிவிடைக்கும் ஜபத்திற்கும் எவன் ஜீவிக்கிறானோ அவனே வைணவன். வைணவன் என்பவன் பிறப்பில்லை, அவனுடைய சத்குணங்களே அவனை வைணவனாக உருவாக்கிறது. எவன் பிறருடைய கஷ்டங்களை தன்னுடைய கனவாக கருதுகிறானோ, தன்னுடையதாக கருதுவானோ, அப்படி கஷ்டங்கள் வருபவர்களுக்கு உதவி விட்டு அதற்கெல்லாம் கர்வம் கொள்ளாமல் இருப்பவன் அவனை உண்மையான வைணவன். எவன் உலகில் பிறந்தவருக்கு அனைவரையும் உயர்ந்தவர்கள் என்று கருதி பெரியோர்களை வணங்கி மனோ வாக்கு காரியங்கள் தூய்மையை கடைபிடிப்பவனே அவனே உண்மையான வைஷ்ணவன். அப்படிப்பட்டவனுடைய தாயே பேறு பெற்றவள். எவன் தனது நண்பனையும் விரோதியும் சம நோக்கில் நோக்குபவனோ, எவன் ஆசைகளை தியாகம் செய்வனோ, எவன் பிற மாதர்களை தனது தாயாக கருதுவானோ, எவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டானோ, எவன் பிறர் பொருள் மீது ஆசைப்பட மாட்டானோ அவனே வைஷ்ணவன். எவனை போகமும் மாயையும் அண்டாதோ, எவனுடைய உள்ளத்தில் திடமான வைராக்கியம் குடிகொண்டிருக்குமோ, எவன் ஸ்ரீராமநாமத்தை கேட்டு மெய்வறந்து போவானோ அவன்தான் வைணவன். அவன் சரீரமே எல்லா புண்ணிய தீர்த்தங்கட்கும் உறைவிடமாகும். எவன் கோபமும் கபடமும் இல்லாதவனோ, எவன் காமத்தையும் குரோதத்தையும் விட்டொழித்தவனோ அப்படிப்பட்ட உத்தமனை தரிசிப்பதுதான் தலைமுறையும் கரையேறிவிடும். இப்பேற்பட்ட வைணவன் பற்றி கொண்டு வைணவ சம்பிரதாயம் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து ஒன்றாகும். இந்த உலகத்தில் பல நாடுகளில் வாழ்ந்த வேறுண்ட தொடங்கியுள்ளது. இந்தியாவில் இந்த வைணவம் இப்போது உண்டாயிற்றென்றால் ஒருவரால் சொல்ல முடியாது. தொண்டு நிகழ்ந்தனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வானவர்களும் இவளென்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் இந்தியாவை பற்றி கூறுவதை போல வைணவம் இன்று தோன்றியதென்று அறுதியிட்டு கூற முடியாது. உலகம் தோன்றிய போது உண்டான ஓம் எனும் ஓங்கார சப்தத்துடன் உயிரினங்கள் தோன்றியதும் அதை புறக்கும் தெய்வமான விஷ்ணுவின் அருள்மொழியை ஆரம்பித்தவுடன் வைணத்துவம் வளரத் தொடங்கிவிட்டது. தொன்மை இந்தியாவில் ஒரு காலத்தில் வராக அவதார வழிபாடுகள் மட்டும் அதிகமாக இருந்ததென்று உணர முடிகிறது. அதாவது ஸ்ரீராமகிருஷ்ண வைபவ அவதாரங்களான எம்பெருமான் மானிட ரூபத்தில் தோன்றுவதற்கு முன்பு உண்டான மத்ஸ்ய கூர்ம நரசிம்ம வராக அவதாரையில் வராக அவதார வழிபாடு மட்டுமே இந்தியா முழுவதும் மேன்மையிட்டிருந்ததாக சொல்லலாம். திருமலை, திருக்கடன் மல்லை என்னும் மாமல்லபுரம், திருவிடந்தை, தஞ்சை மாமணிக் கோவில், திருவில்லிபுத்தூர் ஆகிய வராகத் தவளங்களாகும். அதாவது இங்கெல்லாம் தற்போதுள்ள மூர்த்திகளின் வழிபாடு தற்போதுள்ள அமைப்பிலான ஸ்தலங்கள் கட்டுப்படுவதற்கு முன்பே வராக மூர்த்தியும் வராக வழிபாடும் இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே தொன்மை இந்தியாவில் வைணத்துவம் பரவி விரவி இருந்த என்பதையும் எளிதில் உணரலாம். ஸ்ரீமன் நாராயணன் திவ்ய பாதார விந்தங்களில் சரணம். எம்பெருமான ராமானு திவ்ய பாதார விந்தங்களில் சரணம்.